ஹாய் காய்ஸ், வந்துட்டீங்களா? பார்ட் 2 ஓட எண்டிங்ல நம்ம வில்லேஜ் சீஃப் சண்டை ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொல்றதோட முடிஞ்சது. வாங்க இப்ப வெறித்தனமான எபிசோடுக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோக்கும் அந்த லீரிவர் செக்டோட ஸ்டூடெண்ட்டுக்கும் பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட அந்த லீரிவர் செக்ட் ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப பழசுடா, என்ன நீ அப்டேட் ஆகாமலே இருக்கன்னு சொல்லி கலாச்சிட நம்ம ஹீரோக்கா செம்ம காண்டா ஆகுது. பார்த்தா அவனும் நம்ம ஹீரோவை நோக்கி தன்னோட ஸ்பெஷலான 35 வாள்கள் எறிய நம்ம ஹீரோவும் புச்சர் தாத்தாவோட கத்திய வச்சு அவனோட அட்டாக்ஸ தடுக்க பாக்குறான். பட் அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோவோட அசைவை எல்லாம் முதலே கணிச்சு ரொம்ப அசால்ட்டா தடுத்துடுறான். என்னடா இது, இவன் நம்மளோட மூச இவ்வளவு ஈஸியா கணிச்சிடுறானேன்னு நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட் என்ன செய்யறதுன்னு புரியல. அவனோட 35 வாளும் 35 ஆட்களோட சண்டை போடுற மாதிரி நம்ம ஹீரோவை கேப் விடாம அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ புச்சர் தாத்தாவோட கத்தியால ஒரு வெட்டு வெட்டுறான். அத கூட அந்த ஸ்டூடெண்ட் அசால்ட்டா தடுத்துட்டு, தம்பி நீ ரொம்பவே அவுடேட்டடா இருக்கப்பான்னு சிரிக்கிறான். ஓ அப்படியா, இப்ப பாருடான்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ அவனோட கண் தெரியாத தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சொர்க்கத்தை பாக்குற கண்களோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்டோட ஆன்ம சக்தியால அவன் கண்ட்ரோல் பண்ற அந்த மெல்லிய எனர்ஜி நூல்களை தன்னோட கத்திய வச்சு கட் பண்ணிட்டு, இப்ப எப்படி உன்னோட வாள்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு அந்த ஸ்டூடெண்டும், நீ என்னத கட் பண்ணாலும் என்னோட ஆன்ம சக்தி லீரிவரோட தண்ணி எப்படி நிக்காம ஓடிட்டு இருக்கோ அப்படிடான்னுட்டு இன்னும் பயங்கரமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நிலைமை கைய மீறி போறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ சாமியார் தாத்தாவோட பல கைகளை கொண்டு தாக்குற 1000 கைகளை கொண்ட ஜென் மாஸ்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவ்வளவு வாள்களையும் சட சட சடன்னு உடைச்சு தள்ளிடுறான். பட் இதை யூஸ் பண்ணதால நம்ம ஹீரோவோட கைகள் வலுவில்லாம இருக்கிறத பார்த்த அந்த ஸ்டூடெண்டும் நம்ம ஹீரோவை கொல்ல ரெடியாக, நம்ம ஹீரோ தான் தன்னோட தோல்வியை ஒத்துக்காதவனாச்சே. சோ அவனோட கத்திய இங்க இருந்தபடியே அந்த லீரிவர் செக்ட் ஸ்டூடெண்ட்டை நோக்கி வீசிட்டு, அவன் எதிர்பார்க்காத டைம்ல அந்த ஏன்ஷியன் டீமன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டீமன் ஃப்ரீடம் சீல போட ஒரு செகண்ட்ல அந்த ஸ்டூடெண்டோட உயிர் அவன் உடலை விட்டு வெளியே வர அப்ப அட்டாக் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுறான். இத பார்த்த எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப பழைய கால டீமன் டெக்னிக். நம்ம தாத்தா பாட்டிக்கு கூட இந்த கலை தெரியாது. ஆனா இப்பவும் அடங்காம அந்த லீரிவர் செக்ட் லீடரும் ஹீரோ போங்காட்டம் ஆடிதான் என்னோட ஸ்டூடெண்ட்டை தோக்கடிச்சா, நான் இதை ஏத்துக்க மாட்டேன்னு வெப்பன்ஸை தூக்க நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. தாத்தா அந்த லீரிவர் செக்ட் நம்ம ஆளுங்களை போட்டு தள்ள வாளால உருவாக்கின டிராகனை கொண்டு வர நம்ம வில்லேஜ் சீஃப் கண் தெரியாத தாத்தாவை நீ பாத்துக்கன்னு சொல்ல, நம்ம கண் தெரியாத தாத்தாவும் செம்ம கெத்தா எந்த டிராகனையும் கொள்ளுற கீட்டிய பாத்திருக்கியான்னுட்டு ஒரு தட்டு தட்ட அவனுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின டிராகன் பீஸ் ஆகிடுது. அப்பவும் அடங்காத அந்த லீரிவர் செக்ட் லீடர் இந்த வாங்கிக்கடான்னுட்டு அட்டாக் பண்ண வர நம்ம கண் தெரியாத தாத்தா ஒரு குத்து தான், அந்த ஆள் க்ளோஸ். பட் சாஹேக்க தான் அந்த லீடருக்கு நம்ம கண் தெரியாத தாத்தா யாருன்னு தெரியுது. அவருடனே, நீயா நீதானே அந்த ஈட்டி கடவுள்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஹீரோ, உன்னோட கண்ணை கூட குருடாக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீ இன்னுமே உயிரோடவா இருக்க? கண் தெரியலன்னாலும் உன்னோட சக்தி குறையல, உன் கையால சாகத்தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என்னோட கடைசி ஆசை என்னன்னா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் எங்கள் செக்ட் வழக்குப்படி ஆத்துல விட்டுடுன்னு கேட்டுட்டு செத்துடுறார். அவர் கேட்டபடியே சவப்பட்டியில போட்டு தண்ணியில விட்டுடுறாங்க. இங்க இப்படியே கட் பண்ணி நம்ம வில்லேஜ் சீஃபையும் பாய்சன் செய்யற தாத்தாவையும் காட்டுறாங்க. நம்ம வில்லேஜ் சீஃப் பாய்சன் செய்யற தாத்தா கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் சொன்னது ரொம்ப கரெக்ட், இந்த கிரேட் வேஸ்ட்லேண்டுக்குள்ளேயே இருந்தா நம்ம மோரோட பவர்ஸ் வளராது, அவனை நாம கண்டிப்பா கிரானி டெம்பிளுக்கு கூட்டிட்டு போகணும்னு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் குட்டி பையன் தானே, சோ செம்ம ஜாலியா ஆசையா எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே, பாட்டி நம்ம எங்க போறோம்னு கேட்க, கிரானி டெம்பிள்ல இன்னைக்கு ராத்திரி ஒரு சந்தை இருக்கு, சோ நம்ம பொருட்களை விற்க போறோம்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கா ஒரு இடத்துல சைலண்டா இருக்க கூட முடியல, அவ்வளவு ஆர்வமா இருக்கான். கிரானி டெம்பிளுக்குள்ள போன நம்ம ஹீரோவால இதையுமே நம்ப முடியாத அளவுக்கு மேஜிக்கலா இருக்கு. அங்க போன நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்க ஒரு போட்டி நடக்க போகுது. அப்பத பார்த்துட்டு நானும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவான்னு கேட்க, நம்ம நொண்டி தாத்தாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா நீயும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற டெக்னிக்ஸை கத்துக்கலாம்,
அப்படின்னு சொல்ல, சரின்னு நம்ம ஹீரோவும் திரும்பி அப்படியே அந்த மார்க்கெட்ட சுத்தி பார்த்தா, நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாருமே தாங்க கொண்டு வந்த பொருட்களை விக்கிறதுல குறியா இருக்காங்க. நம்ம கண் தெரியாத தாத்தாவும் இந்த காம்படிஷன்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணி கரெக்டா பெட் பையிங்கன்னு ஒரு பக்கத்துல தன்னோட அலப்பறைய ஸ்டார்ட் பண்ண, அப்படியே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்டா ஒரு வின்டர் டைகர் பவர் உள்ள ஸ்டூடெண்ட் அரேனாக்குள்ள வர, நம்ம ஹீரோ விட்ட ஒரு கிக்ல வந்த ஸ்பீட்லயே திரும்ப போய் சுவத்துல முட்டிக்கிறான். நெக்ஸ்டா ஒரு கிரீன் டிராகன் பவர் உள்ள ஒருத்தன் நம்ம ஹீரோவை சுத்து போட, நம்ம ஹீரோவும் ஒரு குத்து கையால அந்த டிராகனுக்கு விடுறான். அவனும் பொத்துன்னு வெளியே வந்து விழுந்துடுறான். இப்படியே ஒவ்வொருத்தனையும் நம்ம ஹீரோ வெளுத்து வாங்கிட்டு இருக்க, அடி வாங்கிட்டு வர ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம பாய்சன் தான் மருந்து வித்து செம்ம காசு பாக்குறாரு. யாரு சாமி நீங்கன்ற மாதிரி தான் நம்ம தாத்தாமார் பண்ற அலப்பறைங்களுக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்படியே எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு தொப்பி போட்ட தாத்தா பின்னால ஒரு துறவி மாதிரி இருக்கிற அவரோட ஸ்டூடெண்ட கூட்டிக்கிட்டு வராரு. வந்த அவரும் தன்னோட கையில இருந்த ஆயுதத்தை பெட்டா வச்சுட்டு இருக்க, நம்ம கண் தெரியாத தாத்தா, நான் இந்த பெட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் ராசா, இதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி நம்ம சாமியார் தாத்தாவை அதுல கோத்து விட்டுட்டேன். பார்த்தா ஒன்ஸ் போன டைம்ல இவங்க எல்லாருமே ஒரே செக்ட்ல இருந்தவங்க. அந்த துறவி மாதிரி இருக்கிற தாத்தா நம்ம சாமியார் தாத்தாவை பார்த்து, மிஸ்டர் மா, நீ எங்களோட இருந்தப்போ எங்களுக்காக இவ்வளவோ செஞ்சிருக்க. இந்த வெப்பனை கூட ஸ்பெஷலா உனக்காக செஞ்சது. அத கூட உதறி தள்ளிட்டு இங்க வந்து சேர்ந்து இந்த வேற்று ஆள் ஒருத்தனை உன்னோட ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுத்து இவனுக்கு நம்ம டெக்னிக்ஸ சொல்லி கொடுத்துருக்க. நீ இப்பவே கிளம்பி நம்மளோட இடத்துக்கு வந்தாகணும்னு ஆர்டர் போட, நம்ம சாமியார் தாத்தா சொல்றாரு, யாரு நான் வரணுமா? அதுவும் கூட? சும்மா தமாஸ் பண்ணாதப்பா, நான்லாம் உன் கூட வரவே மாட்டேன்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம சாமியார் தாத்தாவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆகி இருக்கும்னா, படிப்பை முடிச்ச நம்ம சாமியார் தாத்தா தனக்குன்னு ஒரு வைஃப், ஆசைக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு ரொம்பவே அழகான ஒரு குட்டி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல இவங்க எல்லாருமே விடாம விரட்டிட்டு வந்து நம்ம சாமியார் தாத்தாவை அவங்க கூட வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ண, தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு வாழ்றதுக்காக தன்னோட கைய தானே வெட்டிக்கிட்டாலும் அவங்க விடாம நம்ம சாமியார் தாத்தாவோட உயிருக்குயிரா நினைச்ச குடும்பத்தை அவர் கண் முன்னாடியே கொலை செஞ்சு இல்லாம பண்ணின வெறுப்புல தான் இவர் இங்க வந்து பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. பாவம்ல மனுஷன். இப்ப கூட விடாம நீ செஞ்சது தப்பு, மரியாதையா வான்னு அந்த தாத்தா நம்ம சாமியார் தாத்தாவை கூப்பிட, என்னடா என்ன பார்த்தா என்ன இழிச்ச வாய மாதிரி இருக்கா, பெட் வச்சுக்கலான்னு சொல்ல, அப்ப அந்த எனிமி தாத்தாவும், சரி உன்னோட ஸ்டூடெண்ட் கூட என்னோட ஸ்டூடெண்ட் மோதட்டும், என் ஸ்டூடெண்ட் வின் பண்ணா நீ என்னோட வந்துடணும், இல்லன்னா உன்னோட வெப்பனை நான் உன்கிட்டே தந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொன்னதும் கடுப்பான நம்ம சாமியார் தாத்தாவும், உன் ஸ்டூடெண்ட் வின் பண்ணா நான் வர மாட்டேன், ஜஸ்ட் வேணும்னா என்னோட தலைய வெட்டி எடுத்துட்டு போடான்னு கராரா சொல்லிட எல்லாருமே பதறி போறாங்க. சரின்னு ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, என் தாத்தாவை நான் தான் காப்பாத்தணும், என்னோட வெற்றி தான் அவரை காப்பாத்தோம்னா அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரின்னு முடிவெடுத்துறான். சண்டை தடல் புடலா ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் மாறி ஒருத்தர் சளைச்சுக்காம அடிச்சுக்க, ரெண்டு பேருமே ஜென் மாஸ்டரோட 1000 கை டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ கிட்ட கோபமும் ஆக்ரோஷமுமா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா, அதை அமைதியா தெளிந்த மனசோட யூஸ் பண்ண எனிமி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இப்படியே போனா தோத்துடுவோம்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நிறுத்தி நிதானமா எனிமி ஸ்டூடெண்டோட வீக் பாயிண்ட் எதுன்னு யோசிக்க, அதுக்குள்ள அந்த எனிமி ஸ்டூடெண்ட்டும் தன்னோட ஜென் மாஸ்டரோட ஃபுல் பவரை ஆக்டிவேட் பண்ண ஜென் கடவுளோட உருவம் தோன்றுது. எல்லாருமே ஜென் கடவுளனோட உருவத்தை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட, நம்ம ஹீரோ மட்டும் கெத்தா, கடவுளுக்கு பயந்து மண்டி போடுற ஆள் நான் இல்லடா, நான் தான் கடவுள், நான் தான் டீமன்னு கண் தெரியாத தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி உன்னோட வீக் பாயிண்ட் உன் இதயம் தான், நீ ஜென் மாஸ்டரை உன் இதயத்துல தானே வச்சிருக்க, நான் எல்லாம் எந்த கடவுளையும் நம்புறது இல்லடா, என்னை விட யாருமே எதுலையுமே உயர்ந்தவங்க இல்லடான்னு சொல்லிட்டு பார்ட் 2ல நம்ம ஹீரோ கத்துக்கிட்ட ஜென் சவுண்டையும் பார்ட் 1ல நம்ம ஹீரோ கத்துக்கிட்ட டீமோனிக் அண்ட் டிவைன் சவுண்ட்ஸையும் யூஸ் பண்ணி பழைய காலத்து டீமோனிக் சீல போட்டுட்டு கெட்டு டிராகன்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் நெஞ்சில ஒரு அடி.
ஒன் செகண்ட் அவனோட ஆன்மா வெளிய போயிட்டு உள்ள வருது. அந்த எனிமி ஸ்டூடெண்ட் கத்தி கலங்கி போயிடுறான். சோ சண்டேல தோத்துட்டபடியா அவங்களும் நம்ம தாத்தாவோட வெப்பனை கொடுத்துட்டு போக அத நம்ம தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட தாராரு. நம்ம ஹீரோ உடனே ஏன் தாத்தா நாம இவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிடக்கூடாது, அப்படி கொன்னுட்டா திரும்பி பழி வாங்க வர மாட்டானுங்க தானேன்னு பொயிண்டா கலாய்க்க அவனுங்க 2 பேரும் ஆள விடுங்கடா சாமின்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த கிரானி டெம்பிள்ல இருந்து நம்ம தாத்தாக்களும் பாட்டியும் நம்ம ஹீரோவும் வீட்டு பக்கமா நடக்க ஸ்டார்ட் பண்ண அப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்து நம்ம பாட்டிமாக்கு முன்னாடி மண்ணி போட்டு தயவு செஞ்சு என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க, அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு கதற எல்லாருமே சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போறாங்க. பட் போற வழியில தான் தெரிய வருது அந்த வில்லேஜ்ல இப்ப ரீசெண்டா பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே செத்து தான் பிறக்குதுன்னு. சோ நம்ம தாத்தா பாட்டி கெஸ் பண்ணிடுறாங்க அங்க ஏதோ ஏடா கூடமா இருக்குன்னு. ஒரு வழியா இருட்டுறதுக்குள்ள அடிச்சு புடிச்சு அந்த வில்லேஜுக்கு வந்தும் சேர்ந்துடுறாங்க. பார்த்தா அந்த வில்லேஜ்ல உள்ள ஒரு பெரிய மரத்துல தான் கடவுளோட சிலை, அதோட வில்லேஜ்ல வாழ்ற மக்களோட வீடுகளும் இருக்கு. அப்ப நம்ம கண் தெரியாத தாத்தா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, மோர் நீ உன்னோட சொர்க்கத்தை பாக்குற கண்களோட சக்தியை யூஸ் பண்ணி இந்த வில்லேஜ அவதானிச்சு ஏதாவது பிரச்சனையா தெரிஞ்சா உடனே அழிச்சிடுன்னு ஆர்டர் போட நம்ம ஹீரோவும் கூரைக்கு மேல ஏறி நின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக். என்னடா இது, கடவுளோட சிலைக்கு மேல கடவுளோட ஆன்மீக சக்தி வெளிப்படுது. பட் அந்த மரத்து மேல ஒரு பெரிய கருப்பு அனக்கொண்டா பாம்பு மாதிரி ஒண்ணு தெரியுது, அதோட அது நல்ல சக்தி மாதிரியும் தெரியலைன்னு கன்ஃபியூஸ் ஆக நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பாம்பை போட்டு தள்ளுமோர், இல்லைன்னா இந்த குழந்தையும் அது உயிரோட விடாது. நம்ம ஹீரோவும் அந்த கடவுளை ஒரு அடி அடிச்சு அங்கால தள்ளிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பாம்பை அட்டாக் பண்ண போறான். அதுக்குள்ள அது பிறந்த குழந்தையோட ஆன்மாவை உறிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோ அதோட வீக் பாயிண்ட்ல புச்சர் தாத்தாவோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வெட்டி அதை போட்டு தள்ளிட இப்ப பிறந்த குட்டி பேபியும் மறுபடியும் உயிரோட வந்துடுது. அந்த குட்டி பேபிய சந்தோஷமா அவங்களோட அப்பா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ பாட்டிமாவை பார்த்து, ஏன் பாட்டி என்ன மட்டும் என்னோட அப்பா அம்மா இப்படி அனாதையா விட்டுட்டாங்கன்னு கேட்க நம்ம பாட்டி அதுக்கு, அப்படி இல்ல கண்ணா, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதோட நீ கூடையில மிதந்து வரைக்க தனியா வரல, தன்னோட உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு உன்னை காப்பாத்தி எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தான்னு சொல்ல அதான் என்னோட அம்மாவான்னு நம்ம ஹீரோ இக்கமா கேக்குறான். பட் நீ வரைக்கே அந்த ஜேட் சங்கிலி உன் கூடவே தான் இருக்கு, இத வச்சு நீ உன்னோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேத்திக்கிறாங்க. அப்ப நம்ம கண்டறியாத தாத்தா டாபிக்க சேஞ்ச் பண்ற பேர் வழின்ற பேர்ல, மோர் இது ஒரு டிமோனிக் டெக்னிக், இந்த பாம்பை வளர்க்குற மாஸ்டர் இங்கதான் இருப்பான், இன்னைக்கு நைட்டு அவன் உன்னை பழி வாங்க வருவான்னு சொல்லி பயமுறுத்த நம்ம பாட்டி ஒரு உத, லூசு சும்மா குழந்தைய பயமுறுத்தாத, நைட்டு ஃபுல்லா நீதான் காவலுக்கு இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட நம்ம கண் தெரியாத தாத்தாவும் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு புலம்பிட்டே போயிடுறாரு. அப்புறம் நம்ம பாட்டி, மோர் நீ இன்னைக்கு நைட் சேஃபா இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு நைட் வாரவங்களை இப்போதைக்கும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. பாட்டி தாத்தா சொன்ன மாதிரியே ஒரு நிழல் உருவம் அந்த வீட்டை நோக்கி வருது. திடீர்னு கண்ணு முழிக்கிற நம்ம ஹீரோவோட நிழலை அசைய முடியாத மாதிரி யாரோ தையலூசியால குத்தி வச்சிருக்க ரூமுக்கு வெளியே இருந்து, எனக்கு முன்னாடி ஷேடோ ஸ்கில்ல அதுவும் என் மோருக்கு எதிராக யூஸ் பண்ண உனக்கு இவ்வளோ தைரியம்னு நம்ம பாட்டியோட வாய்ஸ் கேக்குது. உடனே நம்ம ஹீரோக்கு பின்னால இருந்து ஒரு கருப்பு நிழல் கொடூரமா சிரிச்சுக்கிட்டு நம்ம பாட்டிமா கிட்ட போக நம்ம ஹீரோக்கா எப்படியாச்சும் நான் பாட்டிய காப்பாத்தணுமேன்னு இருக்கு. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye from உங்கள் கீர்த்தி. பாய்.